செடி இதெல்லாம் ஏறமா சொல்லாத. இது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து இது பாருங்க, இது மூலிகை செடி தான். இந்த கோயில் அடக்க நம்ம வச்சுக்கிறோம். இங்கே பாருங்க, இது ஒரு மூலிகை இருக்குது. அது திருநங்கை சிறுநங்கை செடி. இந்த இங்கே பாருங்க, இதுவும் மூலிகை செடி தான். அது முயல் காதிலை. அது ஒன்றும் வரல, வந்துச்சுன்னா நல்லா ஒன்றும் வரல. இங்கே பாருங்க, ஏதோ ஒரு செடி இருக்குது பாருங்க. இது என்ன செடின்னு எனக்கு தெரியல. என்னோட செடி கார்த்தி? அவங்களே கண்டுபிடிக்குவாங்க. கண்டுபிடிச்சி கமெண்ட்ல சொல்லணும். செடி. இங்க பாருங்க, இதெல்லாம் என்ன செடின்னு சொல்லுங்க. இதுவும் மூலிகை செடி தான். பட்டாம்பூச்சி செடிடுவாங்க. அது செடி பெருசாகி பூ விட்டுச்சுன்னா அதில் எல்லாம் பட்டாம்பூச்சி வைப்பாங்க. இல்லை, இதுவும் செத்துருக்குது. அப்படியே போகிறாங்க. இது வந்து மகாவில்வம். இது பாருங்க, இது மகாவில்வம். 21 இலை வரும் அதில். இங்கே பாருங்க, நல்லா பார்த்துக்காங்க. இன்னும் இருக்குது, வாங்க. தொட்டு பாருங்க. இதெல்லாம் இதுவா? இது பாருங்க, இந்த செடி வரல. இது வந்து கருவூர்த்தாங்க செடி. இது இது வந்து பார்த்தீங்கன்னா கற்பூரவள்ளி தலை செடி. எல்லாம் நாட்டு போட்டுருக்காங்க. இது வன்னீர் மரம். இங்கே பாருங்க, அது வந்து சங்கு செடி. சங்குப்பூ, வெள்ளை சங்குப்பூ. வெள்ளை சங்குப்பூ. சித்தர்கள் சொல்றது வந்து பார்த்தோம்னா காக்கரம், வெள்ளை காக்கரம். இது வந்து நீல ஓமக்கம். இது வந்து நொச்சி செடி. இது நொச்சி செடி. அது கத்தாழை என்ன சேர்ந்தது. ஒரு மூலிகை தான். அப்படியே போ. இதுவும் வந்து மூலிகை செடி தான் பாருங்க. இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சா இதில் சொல்லுங்க கமெண்ட்ல. இங்கே பாருங்க, இதெல்லாம் மூலிகை செடி தான். அதுதான் நத்தைச்சூரி. இது வந்து நத்தைச்சூரியம் பாருங்க. இங்கே பாருங்க, இது உள்வட்டி வெளிவட்டி. இது உள்வட்டி வெளி ஓட்டியம் பாருங்க. அது நம்மளுக்கு தெரியல. இது பாருங்க, இது டிராகன் ஃப்ரூட்ஸு. இதெல்லாம் பாருங்க. அது வந்து பார்த்தோன்னா முயல், இது மயில் இறகு. அது மயில் இறகம். இது வந்து நீர் சஞ்சீவி. இது அப்புறம் இங்கே பாருங்க, இது எலும்பிச்சை செடி. இதுவும் வந்து மூலிகை செடி தான். இதுவும் ஒரு மூலிகை செடி தான். இங்கே பாருங்க, இதுவும் வாங்க. இதுதான். இது ஒன்றும் எடுக்கலையாம்மா? இதை பாருங்க, இது உத்ராட்சம் மரமா பாருங்க. விஜயவா எங்கே போகிற? இது அதுக்குதே. இது வந்து இது உனக்கே தெரியும், பொட்டாசி. இதை பாருங்க, இது வந்து தொட்டாசினிக்கு தான். ஆனால் இது வந்து சரியான ஒரு மூலிகை தான். இது எதுக்கு பயன்படுத்துகிறாங்கன்ட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். பூனை மீசை. இது வந்து பூனை மீசை. இது வந்து எலும்புரிக்கு தலை. இது எலும்பொட்டி. இது எலும்பொட்டி, எலும்பு முறிக்கும் தலை. இது இது வந்து திருவோடு மரம். இங்கே பாருங்க, சப்போஸ் நான் ஒரு காலத்தில் சாப்பாடு இல்லைன்னா என் பசங்க என்னை முறிக்கிட்டாங்கன்னா இதில் திருவோடு கிடைக்கும். அதை எடுத்து நான் போக வேண்டியது தான். இதெல்லாம் வந்து கூட பாடம் வச்சுக்கிறான். இது பாருங்க, மூங்க மரம் பாருங்க எப்படி இருக்குதுன்னு. மூங்கல் இதான் மூங்கல். இது வந்து பெருசாக வச்சுருந்துச்சி, எங்கள் அத்தை வீட்டானா எல்லாம் எடுத்துட்டாங்க. இங்கே பாருங்க, இது ராஜ்யவில்வம். இது வந்து ராஜ்யவில்வமா. அப்புறமா இது வந்து செவ்வாழை. அதுவும் செவ்வாழை. சென்டரில் இருக்கிறது இது என்னடா ஆரஞ்சு. அதுதான் இது. இது ஆரஞ்சு செடி. ஸ்வீட் துளசி. அது இது ஸ்வீட் துளசி. புடிங்க தின்னு பாரு, சக்கரை தின்னு மாதிரி இருக்கும். ஆமாம், புடிங்க தின்னு, அப்போ தான் ஆளுங்களுக்கு தெரியும். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நான் சாப்பிட்றேன். ஸ்வீட் துளசி. ஸ்வீட் துளசி நல்லா இருக்குது சாப்பிட்றதுக்கு. நீங்களும் சாப்பிட்றது இருந்தால் சாப்பிட்டு பாருங்கள். வாங்கி வைங்க. தேவைன்றவங்க கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் கொடுத்து விட்றோம். அத்திப்பழம். இங்கே பாருங்கள், இது அத்தி செடி. அத்தி பெருசாக வரும், கொய்யாப்பழம் மாதிரி.
பெருசாக வருமே அது இது அத்தி செடி அது மாதுளமா? மாதுளம். அது மாதுளம் செடிங்க. சிவப்பு மாதுளம். இது வந்து நுங்கு மாதிரியே வரும் உள்ள அந்த பழம். இது வந்து குட்டி குட்டிசா நுங்கு மாதிரி வரும். இந்த கிளைமேட்டுக்கு கூலிங்காக இருக்கும். இல்லை இது ஏற்கனவே இதை நான் வாங்கி சாப்பிட்ருக்கேன். இது பேர் எனக்கு சடான்னு வரல. இது ஆமாம் ரெட் கலரில் வரும் இது பழம். ஆமாம் உள்ளே வச்சா நம்ம அழிஞ்சி பழம் மாதிரியே இருக்கும். நல்லா இருக்கும் சாப்பிட்றது. உங்களுக்கு தெரிஞ்சால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.